மக்களே எப்படி இருக்கீங்க எல்லாரும்? ஸோ வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல் மை பிக் ரோட் டிப்ஸ். டைம் பார்த்தீங்கன்னா 8 o'clock ஆயிடுச்சு. இது ஒரு அஃபிஷியல் ட்ரிப்பு கோயம்புத்தூர் அண்ட் கேலிக்கட்டில். நான் இருக்கிற இடத்துல பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் 500 கிலோமீட்டர் 9 hours ட்ராவல் டைம் காமிக்குது. அண்ட் கேலிக்கட் பார்த்தீங்கன்னா 645 கிலோமீட்டர் காமிக்குது, 12 hours ட்ராவல் டைம். ஸோ நாளைக்கு ப்ராப்ளி மார்னிங் வந்து ரீச் ஆகிட்டேன்னு நேராக கேலிக்கட் போயிடுவேன். அப்படி இல்லாட்டா இன்கேஸ் லேட் ஆகுதுன்னா நம்ம கோயம்புத்தூரில் ரெஸ்ட் எடுத்துகிட்டு நெக்ஸ்ட் டே வந்து கேலிக்கட் போகிற மாதிரி பிளான் பண்ணியிருக்கேன். இதுவும் இல்லாமல் இது என்னோடய ஃபஸ்ட்டு சோலோ ட்ரைவ், அதுவும் நைட் ட்ரைவ். இதுக்கு முன்னாடி நான் வந்து நைட்டில் ட்ரைவ் பண்ணதே இல்லை, ஏன்னா அந்த ஆப்போசிட்டில் வர லைட்ஸ்னால. இது என்னென்னா கொஞ்சம் தவிர்க்க முடியாத சிச்சுவேஷன், கண்டிப்பாக போய் ஆகணும். ஸோ அதனால் கிளம்பிட்டேன். ஆனால் பக்கா பிளானோட தான் போயிட்டுருக்கேன். பின்னாடி பார்த்தீங்கன்னா இன்ஃபினிட்டபிள் பெட் வச்சுருக்கேன். இன்கேஸ் போகிற வரல தூக்கம் வந்துச்சுட்டா ரெஸ்ட் எடுத்துகிட்டு கூட போகலாம். போகிற வரல 5 வேளை ஒரு டீயை மட்டும் குடிச்சிக்கலாம். ஏன்னா நிறைய பிரேக்ஸ் வந்து அவாய்ட் பண்ணணும். ஏன்னா மார்னிங் ரீச் ஆகணும்ல. ஏன்னா ரீச் ஆகிட்டு நேராக கேலிக்கட் போயிடலாம். இல்லாட்டா ஒன் டே நம்ம கோயம்புத்தூருக்கு ஸ்டே பண்ணிவிட்டு மறுநாள் போகிற மாதிரி இருக்கும். கொஞ்சம் டைமிங் வந்து நமக்கு செட் ஆகுது. அதே மாதிரி ஒரு சின்ன குட்டி அப்டேட், டிசம்பர் 18 to 23 ஒரு தாய்லாந்து குரூப் ட்ரிப் அவைலபிளாக இருக்குது. இன்கேஸ் நீங்கள் ஜாயின் பண்ணுற மாதிரி இருந்தால் ஜாயின் பண்ணிக்கலாம். டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் தரேன், டீட்டெயில் ஐட்டரி வாங்கி பார்த்துட்டு ஜாயின் பண்ணுங்க. ஏன்னா அந்த குரூப்பை நான் வந்து லீட் பண்ண போகிறேன். செம்ம ஃபன்னாக இருக்கும். அது போக என்னோட சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க, லைக் பண்ணிங்க, கமெண்ட் பண்ணிங்க, மறந்தால் பெல் பட்டன் தட்டி விட்டுருங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோ நோட்டிஃபிகேஷன் வரும். அதெல்லாம் வந்து நம்ம போகிற வழியில் பேசலாம். இப்போ நான் இருக்கிற இடம் பார்த்தீங்கன்னா செங்கல்பட்டு கிட்ட இருக்கேன். டோல்கேட் பார்த்தீங்கன்னா இங்கேருந்து 500 மீட்டர்ஸில் இருக்குது. நிறையா டிராஃபிக், ஏகப்பட்ட வண்டி போயிட்டுருக்கு. ஸோ அப்படியே கண்டினியூ பண்ணி போயிட்டு இருக்கேன். ஸ்லோவாக தான் ஓட்ட போகிறேன். அப்படியே வாங்க ஜர்னி கண்டினியூ பண்ணலாம். பாய் கைஸ், குட் நைட், ஸ்வீட் ட்ரீம்ஸ். கருப்பட்டி டீ காஃபி, கருப்பட்டி ராஜா. அப்படி ஒரு டீ பிரேக் எடுத்துட்டு டீ குடிச்சிட்டு அப்படியே கண்டினியூ பண்ணலாம். ஃப்ரெண்ட்ஸ், ஃபைனலாக பார்த்தீங்கன்னா விழுப்புரம் வந்துட்டோம். ட்ரை பண்ணுறேன். உளுந்தூர்பேட்டை வரைக்கும் போயிட்டோம்னா ஓகே. உளுந்தூர்பேட்டில் போயிட்டு வண்டியை போட்டுட்டு அப்படியே ஒரு தூக்கத்தை போட்டலாம். ஏன்னா லைட்டாக கண்ணை கட்டுற மாதிரி இருக்குது. ரெஸ்ட் எடுத்துகிட்டு மார்னிங் ஒரு 5 o'clock ஸ்டார்ட் பண்ணோம்னா கரெக்டாக இருக்கும் அப்படின்னு ஒரு மைண்ட் செட். பாப்பா எவ்வளோ தூரம் ஓட்ட கொஞ்சம் ஓட்டிகிட்டு போவோம். என்னோட மைண்ட் செட் வந்து உளுந்தூர்பேட்டை வரைக்கும் ரீச் ஆகிட்டோம்னா அங்கே போய் வண்டி நீட்டாக போட்டோமா, ஒரு தூக்கத்தை போட்டோமா, எந்திரிச்ச மாதிரி இருக்கும். பயங்கரமாக குளிருது வேற. ஆக்சுவலி என்னன்னா கிளாஸ் இறக்கி வச்சோம்னா விண்ட் நாய்ஸ் பயங்கரமா இருக்கு. சரி, ஏசியை போட்டோம்னா குளிருது. அதனால தான் பார்த்தீங்கன்னா ஊடி போட்டுட்டு வந்துட்டு இருக்கேன். சரி வாங்க ஜர்னியை கண்டினியூ பண்ணுவோம். ஃபைனலாக பார்த்தீங்கன்னா தூக்கம் வந்துருச்சு. இப்போ நான் இருக்கிற இடம் பார்த்தீங்கன்னா கள்ளக்குறிச்சி. ஸோ இங்கேருந்து எப்படி பார்த்தோன்னா 4 to 5 hours ஆகும் நம்ம கோயம்புத்தூர் ரீச் ஆகிறதுக்கு. ஸோ ஒரு தூக்கத்தை போட்டு மார்னிங் ஒரு 5:30 இல்லை 6 o'clock கிளம்பினோம்னா கரெக்டாக இருக்கும். ஸோ ஏன்னா அநேகமாக நினைக்கிறேன் நாளைக்கு கேலிக்கட் போக முடியாது. ஸோ நாளைக்கு கோயம்புத்தூரில் ஸ்டே பண்ணிட்டு நெக்ஸ்ட் டே வேணால் நம்ம கேலிக்கட் போய்க்கலாம். ஏன்னா கிட்டத்தட்ட 6:30 கிளம்பினேன் வீட்டிலேருந்து. ஸோ இப்போ நான் டைம் பார்த்தீங்கன்னா 11:54 ஆயிடுச்சு. ஒரு தூக்கத்தை போட்டு அப்படியே நம்ம கிளம்ப வேண்டியதான். டின்னர் எதுவும் எடுக்கல, ஒரு டீ குடித்ததோடு வந்துட்டேன். மையாக டயர்டாக இருக்குது. என்னோடய பெட் செட்டப் பாருங்கள், காமிக்கிறேன் பாருங்கள். என்னோடய பெட் செட்டப்பு இதுதான். என்னோடய பெட்டோட செட்டப்பு. ஸோ ஃபேன் வச்சுருக்கேன் பாருங்கள், குட்டி ஃபேன். இது பெட்டு. ஸோ இதில் ஒரு படுத்துட்டு அப்படியே கிளம்ப வேண்டியதான். சரி, ஓகே கைஸ், குட் நைட்ஸ். மார்னிங் கூட நான் கண்டினியூ பண்ணுறேன். ஹாய் கைஸ். ஸோ செம்ம ரெஸ்ட்டு. கிட்டத்தட்ட ஒரு 5 to 6 hours நல்லா தூங்கி எழுந்திரிச்சாச்சு. ஸோ இப்போ பயங்கர ஃப்ரெஷ்ஷாக ஃபீல் பண்ணுறேன். பக்கத்துலேயே ஃப்ரெஷ்ஷப்பாக இருக்குது. பெட்ரோல் பம்ப் இருந்துச்சு, அங்கே ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு பக்கத்தில் டீ கடை இருந்துச்சு. நல்லா டீ குடிச்சிட்டு அப்படியே போயிட்டுருக்கேன். இங்கேருந்து இன்னும் பார்த்தீங்கன்னா 257 கிலோமீட்டர் காமிக்குது கோயம்புத்தூர். ஸோ 5 hours ஆகும்னு நினைக்கிறேன். ஸோ 1 o'clock ரீச் ஆயிடுவேன்.
அப்படியே போக வேண்டியதான். போயிட்டு கொஞ்சம் ஒர்க்லாம் முடிச்சுட்டு இன்னைக்கு கோயம்புத்தூர்லேயே ஸ்டே பண்ணிக்க பிளானில் தான் இருக்கேன். ஏன்னா இன்னைக்கு நம்ம போயிட்டு கேலிகேட் போனால் ரொம்ப கஷ்டம். போயிட்டு கொஞ்சம் வண்டி கூட ஒர்க்லாம் இருக்குல்ல, அதை போய் பார்த்துட்டு ஸோ அப்படியே இன்னைக்கு நைட்டு கோயம்புத்தூர் ஆடிக்கலாம். இந்த சைடு செம்மையாக இருக்குது. என்னென்னா இங்கே பார்த்தோன்னா பச்சை பச்சை விவசாயம். இந்த ரோடு டிவைடர் நடுவில் பார்த்தீங்கன்னா வெறும் பூச்செடிங்க, அது வேறு லெவலில் இருக்குது. ஸோ அதை என்ஜாய் பண்ணிட்டு போயிட்டுருக்கேன். நீங்களும் என்ஜாய் பண்ணுங்கள் என்னோட ஸ்டே டியூன். ஸோ ஏதாச்சும் அப்டேட் நம்ம கண்டிப்பாக உங்களுக்கு அகைன் அப்டேட் பண்ணுறேன். பாய் கைஸ். லெஃப்ட் சைடில் தெரியுதுல உங்களுக்கு, எல்லாமே ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா பாக்கு மரம் தான். ஃபுல்லாக பாக்கு மரம் தோப்புன்னு நினைக்கிறேங்க. நல்லா வளர்ந்துருக்கு. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா நிறையா பாக்கு மரம் வச்சுருக்காங்க. ஸோ இன்னமும் முன்னாடி வரைக்கும் இருக்குது. இடையில மரம் இருக்குனால உங்களுக்கு தெரியல. பாருங்க எவ்வளோ தூரம் இருக்குது பாருங்க. ஃபுல்லாகவே பாக்கு மரம் தான். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா சேலம் வந்துட்டோம். ஸோ சேலம் சிட்டி இதில் நேராக போனோம்னா நமக்கு வந்து கோயம்புத்தூர் போகணும். நம்ம ஆக்சுவலி சிட்டிக்கு அந்த பேக் சைடில் போகணும் நம்ம. ஏன்னா இப்போ கோயம்புத்தூர் போனோம்னா நம்ம இப்படி நேராக போயிட்டுருக்கோம். காலையிலே பயங்கர டிராஃபிக்காக தான் இருக்குது. ஏன்னா எல்லாம் ஆஃபீஸ் கிளம்புற டைமில் 9 o'clock ஆகுது. ஸோ அதனால் பயங்கர பிஸியாக இருக்குது ரோட்ஸ்லாம். ஸோ ஓகே, நம்ம அப்படியே போயிட்டு நம்ம பிரேக்ஃபாஸ்ட் பண்ணல முடிச்சுன்னா சேலம் தாண்டிட்டு ஏதாச்சும் ரெஸ்டாரண்ட் நம்ம பிரேக்ஃபாஸ்ட் பண்ணிட்டு அப்படியே ரைட் டுவர்ட்ஸ் கோயம்புத்தூர். ஹாய் காய்ஸ், ஃபைனலாக பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் ரீச் ஆகிட்டோம். ஹோட்டலும் கிடச்சிருச்சு. பர் நைட் 1000 rupees சொன்னாங்க. ஓகே, ஏன்னா ஒரு நைட் தூங்குறதுக்கு மட்டும்தானே. நாளைக்கு மார்னிங் நம்ம கிளம்பி கேலிகேட் போகணும். காரை வந்து இங்கே பார்க் பண்ணிவிட்டு ஸோ நாளைக்கு வந்து எடுத்துக்கலாம் அப்படி பிளான் பண்ணிட்டேன். ஸோ இப்போதைக்கு தான் போயிட்டு ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு ரெஸ்ட் எடுக்க வேண்டியதான். ரெஸ்ட் எடுத்துகிட்டு வேறு எங்கேயாவது பிளான் பண்ணால் பஸ்ல ஏறி போயிட்டே இருக்க வேண்டியதான். சரி, ஓகே கைஸ், பாய் பாய், டேக் கேர்.